வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வராத பிரதமர் இப்போது மட்டும் வருவது ஏன் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தன் அறிமுக கூட்டம் வேலூரில் அண்ணா கலையரங்கம் அருகில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன், முன்பு கருப்பு பணத்தை மீட்டு அனைவருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவதாக கூறிய பிரதமர் தற்போது திமுகவை துடைத்து எறிவேன் என கூறி வாக்கு சேகரிப்பதாகவும் விமர்சித்தார். தேர்தல் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? இப்ப கூட சொல்றோம், நாங்க அதை செய்யறோம். இப்ப இதெல்லாம் சொன்னாங்க, பெட்ரோல் விலை குறைக்கிறோம், டீசல் விலை குறைக்கிறோம், கேஸ் விலை குறைக்கிறோம். அப்படிதான் சொல்லுவோம், ஆட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் கேட்பாங்கல்ல, நீங்க குறைக்கலன்னா தேர்தல் வாக்குன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சுன்னு. ஆனா பாரத பிரதமர் மரியாதைக்குரியவர், பெரிய மனிதர், அப்படி எதையும் சொல்லல. ஏன்னா 300 ரூபாய் நம்ம மாட்டிக்கிட்டார். நான் சுவிட்சர்லாந்துல இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டாடுவேன், ஒவ்வொருத்தரும் பேங்க்லயும் 15 லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. யாருக்கும் காலம் போடல. சில பேர் ஞாபகம் வச்சு 15 தான் அதோட விட்டுட்டாரு. இப்ப அந்த மாதிரி கெட்ட பசங்களாக்கலாம், இவங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டு இந்த மாதிரிதான் பேசக்கூடாது. இப்ப என்ன பேசுறாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன்னு சொல்றேன். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவையும் அது தோல்வி கட்சியும் சொட்டைச்சி எறிவேன், அது இருக்கிற இடம் தெரியாம அழிச்சுடுவேன். 20,000 தேர்தல் வாக்குறுதி